ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்க முருங்கைக்கீரை பொடி தான் செஞ்சுருக்கோம். இந்த பொடி வந்து இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ இல்லை விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 3 கை வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். 2 கை வந்துட்டு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா 2, 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க கீரையை. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். முதல்ல நான் கருவேப்பிலையை வைக்கிறேன். 180 டிகிரி வந்து செட் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையரில். செட் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் வைங்க. 5 மினிட்ஸ்லேயே எனக்கு கருவேப்பிலை நல்லா வந்து ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. நீங்கள் ஏர் ஃப்ரையரில் தான் வைக்கணும்னு இல்லை. நல்லா வெயில் அடிச்சதுன்னா 2 நாளைக்கு நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ண கருவேப்பிலையை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரையும் வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எல்லா முருங்கைக்கீரையும் நல்லா உதுத்து விட்டு போட்டு விடுங்க. போட்டதுக்கப்புறம் இதுவும் வந்து அதே டிகிரியில் வந்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா வந்து ஒட்டி இருந்துச்சு. நல்லா நான் ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டேன். எடுத்து விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கும். இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்துட்டு நம்ம 100 கிராம் டம்ளரில் வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் பொன்னிறமாக. அதே மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தலையை தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் வந்துட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் வந்துட்டு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. அதையும் வடைச்சட்டியில் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எள்ளு போட்டோன்னு படன்னு பொரியும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துருங்க. எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு வணக்கி விடுங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்போ தான் சூடு சீக்கிரமாக ஆறும். அப்புறம் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதே கிளாஸில் வந்து அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். பொட்டுக்கலையோடு நம்ம வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வந்து தூள் பெருங்காயம் தான் இருந்துச்சு. உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கட்டி சேர்த்துக்குங்க. நான் தூள் பெருங்காயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கலையோடு சேர்த்து வணக்கிட்டு அதையும் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் காரத்துக்கு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கை வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாம் வணக்குங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நைஸுக்கும் ஒரு பதம் முன்னாடி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டான கொரகொரப்பு இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கெலாம் சாப்பிடும்போது இதில் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோன்னு குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.